Hello everyone, I am Gokul and my teammate is Santosh. Today we are going to present about backend engineering behind streaming platform. Daily நம்ம யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ப்ளே பட்டன் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே நமக்கு வீடியோ ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், எந்த ஒரு டேட்டா பஃபரிங் இல்லாம இன்ஸ்டன்டா ஸ்மூத்தா ப்ளே ஆகுது. அதே மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில ஹாட் ஸ்டார் மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காகவும் இல்ல புதுசா ரிலீஸ் ஆன மூவிஸ் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்றோம். அங்கேயுமே நமக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுக்கு பின்னாடி தான் பேக் அண்ட் வந்து சைலண்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேக் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ணுது, நம்ம எந்த மாதிரியான லாஜிக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோகுல் ரொம்ப நல்லாவே இன்ட்ரோ பார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஓகே, ஆக்சுவலி வாட் இஸ் பேக் அண்ட்? ஃப்ரண்ட் எண்டரா யூசர்ஸ் பார்க்குற பார்ட் லைக் யூஐ பட்டன்ஸ், சர்ச் பார், வீடியோ பிளேயர்ல உள்ள பாஸ் பிளே பட்டன். அதுவே பேக் எண்டரா இன்விசிபிள் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்றோம். அது ஏன் அப்படின்னா அது ஹேண்டில் பண்றது சர்வர், லாஜிக், அத்தன்டிகேஷன், ஏபிஐஸ் அண்ட் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்றீங்க, உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டான வேலிடேட் பண்றதுதான் பேக் எண்டு. அதுவே இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் லைக்கோ இல்ல கமெண்டோ பண்ணீங்கன்னா அதை போய் டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்றதுமே பேக் எண்டு தான். இது எல்லா ப்ராசஸுமே பேக் எண்ட் தான் பண்ணுது. இன்னும் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லட்டுமா? நம்மளோட ஸ்லைட்ல உள்ள இமேஜஸை பாருங்களேன். 2 இமேஜ் இருக்கு. ஒன்னு டைனிங் ஏரியா, ஒரு ரெஸ்டாரண்டோட டைனிங் ஏரியா இருக்கு. இன்னொன்னு அதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கிச்சன் ஏரியா இருக்கு. நமக்கு அந்த டைனிங் ஏரியால ஒரு மெனு வேணும்ன்றத ஆர்டர் பண்றதா ஃப்ரண்ட் எண்டு. அதே அந்த மெனுவை கிச்சன்ல ப்ராசஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் பேக் எண்டுன்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நம்ம ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் டேட்டா பேஸ். நவ் லெட்ஸ் see why backend is very important in streaming platforms. இப்போ நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் சேம் டைம்ல வீடியோஸ் அண்ட் சாங்கை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ஹியூஜ் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்றது பேக்எண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பேக்எண்ட் என்ன பண்ணும்னா ஹியூஜ் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணும். யூசர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி டெலிவர் பண்ணும். இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ், ஸ்கேல் டு மில்லியன்ஸ், ஸ்பீட் அப் டைம், செக்யூரிட்டி அண்ட் ஆத். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் மூவி பிளே பண்ணும்போது பேக் அண்ட் நியரஸ்ட் சர்வர்ல இருந்து வீடியோவை ஃபெச் பண்ணும். இன்டர்நெட் ஸ்பீடு லோவா இருந்தாலுமே பேக் அண்ட் ஸ்மார்ட்டா குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும். ஒருவேளை பேக் அண்ட் ஸ்லோ ஆயிட்டா என்ன ஆகும்? யூசர் இம்மிடியேட்டா பஃபர் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவாங்க. வீடியோ லேக் ஆகும், ஆப் சம்டைம்ஸ் கிராஷ் கூட ஆகலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டுல. டிவி சப்போஸ் லைவ் 6 அடிக்க போறாங்க, லைவ் லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் ஓவர்னா 6 அடிக்க போறாங்க, அந்த டைம்ல ஏதோ ஒரு பஃபரிங் லோட் ஆகுதோ அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ பேக் அண்ட் இஸ் த லைக் கண்ட்ரோல் ரூம் பிஹைண்ட் த டிவி சேனல். கண்ட்ரோல் ரூம் ஸ்மூத்தா ஒர்க் பண்ணாதான் யூசர்ஸ் இன்டரப்ஷன் இல்லாம கண்டென்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஓவராலா பார்த்தா பேக் எண்ட் தான் ஸ்மூத்து, ஃபாஸ்ட், சேஃப் ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு பேக் போன் மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். கம்ப்ளீட் பேக் அண்ட் ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ. வாட் ஹேப்பன் இன்டர்னலி வென் யூசர் கிளிக் பிளே? ஃபர்ஸ்ட் யூசர் வீடியோ பிளே பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு ஏபிஐ ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் சர்வர் ரெக்வஸ்ட்டை வேலிடேட் பண்ணும். நெக்ஸ்ட் அத்தன்டிகேஷன் செக் நடக்கும், யூசர் வேலிடா இருக்காங்களா இல்லையான்னு. வேலிடா இருந்தா பேக் அண்ட் வீடியோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலி வீடியோ யூசருக்கு ஸ்கிரீனுக்கு ஸ்ட்ரீம் ஆகும். இந்த என்டையர் ப்ராசஸுமே மில்லி செகண்ட்ஸ்குள்ள நடக்கும். யூசர்ஸுக்கு சிம்பிளா வீடியோ பிளே ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா பேக்ரவுண்ட்ல பேக் அண்ட் வெரி ஃபாஸ்டா மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்லணும், நீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஐடி குடுறா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு கரெக்டான யூசர் நேமோ கரெக்டான ஃபோன் நம்பரோ கரெக்டான ஓடிபி சொன்னாதான் அந்த அத்தன்டிகேஷனை வேலிடேட் பண்ணி அதுக்கான ஏபிஐ ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி இவங்க கரெக்டான யூசர்னு அவங்களுக்கு தேவையான வீடியோவை பிளே பண்ண முடியும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு தப்பான நம்பரோ தப்பான ஓடிபியோ கொடுத்தா டெஃபினட்டா அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிரும், அவங்களால அந்த ஸ்ட்ரீமிங் வீடியோவை பார்க்க முடியாது. இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். APIs, the backbone of streaming platforms. API is the connection between front end and back end.
இப்போ யூசர் கிளிக் சர்ச் லாகின் ஆர் ப்ளே பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஏபிஐ யூஸ் பண்ணோம். சிம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி ஏபிஎஸ் லைக் ஏ வெயிட்டர் இன் ரெஸ்டாரண்ட். கஸ்டமர் ஆர்டர் எடுத்து கிச்சனுக்கு சொல்லும், அப்புறம் கரெக்டான ஃபுட்டை எடுத்துட்டு வரும். அதே மாதிரி ஏபிஐ யூசர் ரெக்வஸ்ட்டை பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸை ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஏபிஐஸை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளே ஏபிஐஸ் வீடியோவை ஸ்ட்ரீம் ஃபெச் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. லாகின் ஏபிஐஸ் யூசரை அத்தென்டிகேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. சர்ச் ஏபிஐஸ் கண்டென்ட்டை சர்ச் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் ஏபிஐஸ் சஜஸ்ட் வீடியோவை ஷோ பண்ண யூஸ் பண்ணுவாங்க. வாட்ச் ஹிஸ்டரி ஏபிஐ யூசர் ஆக்டிவிட்டியை சேவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்லி டிசைன்டு ஏபிஐ இல்லைன்னா ஸ்மூத் ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிபிள் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ரியல் டைம் பேக் அண்ட் சேலஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இஸ் கன்கரண்ட் யூசர்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் சேம் டைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பேக் அண்ட் வெரி ஃபாஸ்டான ரெக்வஸ்டெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் லேட்டன்சி அண்ட் லேக். ஈவன் ஸ்மால் டிலே இருந்தாலுமே யூசர் பஃபரிங் அண்ட் லேக் ஃபீல் பண்ணுவாங்க. அனதர் சேலஞ்ச் இஸ் நெட்வொர்க் ஃபெயிலியர். சர்வரே டவுன் ஆனாலும் பேக்கப் சிஸ்டம் இமிடியட்லி டிராஃபிக்கை ரீரவுட் பண்ணணும். ஃபைனலி லைவ் ஸ்ட்ரீம் ஸ்பைக்ஸ். கிரிக்கெட் மேட்ச் ஆர் லைவ் ஈவென்ட் டைம்ல சடனா ஹியூஜ் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேக் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணி லோடெல்லாம் மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் ஒய் ஸ்ட்ரீமிங் பேக் அண்ட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃபாஸ்டாகவும் ஸ்டேபிளாகவும் அண்ட் ஸ்கேலபிளாகவும் இருக்கணும்னு சொல்றோம். Okay, thank you everyone. Now my team at Google will continue the next part of the presentation with backend streaming concepts. Okay, thank you Santosh. Next slide. வீடியோ அப்லோட் அண்ட் ப்ராசஸிங் பைப்லைன். இப்போ வீடியோ அப்லோட் ஆன பிறகு பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஆடியோ அப்லோட் ஏபி மூலியமா பேக் அண்ட் சர்வருக்கு வரும். பேக் அண்ட் சர்வர் டைரக்டா S3க்கு அப்லோட் பண்ணாது. நாங்க பேக் எண்ட்ல இருந்து ப்ரீசைன்ட் யூஆர்எல்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் சைடுக்கு அனுப்புவோம். வாட் இஸ் ப்ரீசைன்ட் யூஆர்எல்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ப்ரீசைன்ட் யூஆர்எல்ங்கிறது S3க்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கீன்னு வச்சுப்போம். முதல்ல S3னா என்னன்னா நம்ம அனுப்புற வீடியோ அண்ட் ஆடியோவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ப்ரீசென்ட் யூஆர்எல்ல என்ன இருக்குன்னா, இதை அப்லோட் பண்ற பர்சன் ஆத்தரைஸ் பர்சன் தான், நீங்க அலோவ் பண்ணலாம், எந்த ஃபோல்டர்ல நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எலாபரேட் ஆன ஒரு கீ இருக்கும். அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு கொடுப்போம். அந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீயை வச்சு டைரக்டா S3க்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஆடியோவா இருந்தா டைரக்டா ஒரிஜினல் ஃபைல் S3ல ஸ்டோர் ஆயிரும், மெட்டாடேட்டா MongoDBக்கு வந்துடும். இதுவே வீடியோவா இருந்தா டைரக்டா S3ல ஸ்டோர் ஆயிட்டு ஒரிஜினல் ஃபைல் ஸ்டோர் ஆன நெக்ஸ்ட் செகண்ட் FFmpegங்கிற ஒரு டூல் ட்ரிகர் ஆகும். இந்த டூல் என்ன பண்ணுன்னா நம்ம அப்லோட் பண்ற ஒட்டுமொத்த வீடியோவுமே சங்க் பை சங்கா கட் பண்ணும். எக்ஸாம்பிள் 10 ஜிபிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா அந்த வீடியோ சைஸ் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்னா அந்த 2 ஹவர்ஸையும் 5 to 10 செகண்ட்ஸ்குள்ள கட் பண்ணி ஸ்டோர் சேம் S3லயே செப்பரேட் ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்கோசரம் நம்ம சங்க் பை சங்கா கட் பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மாதிரி எகைன் வரலாம். இன்கேஸ் நம்ம ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்க்குறோம், 2 ஹவர்ஸ்ல இருக்குன்னா S3ல இருந்து சர்வர் ஃபெச் பண்ணி கிளைண்ட் சைடுக்கு அது ரெஸ்பான்ஸா பாஸ் பண்ணி பிளே பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் டிலே எடுத்துக்கலாம். ஸோ 5 to 10 செகண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா ஃபெச்சிங் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சங்க் 5 செகண்ட்ஸ் பிளே ஆயிட்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் சங்க் இமீடியட்டா கெட் ஆகும், நெக்ஸ்ட் 5 செகண்ட் இமீடியட்டா கெட் ஆகும். ஸோ ஃபெச்சிங் ப்ராசஸ் ஈஸியா நடக்கும். இந்த ஸ்டோர் பண்ற கட் பண்ண சங்க் பை சங்க் எந்த மாதிரி பிக்சல் ரேட்ல ஸ்டோர் ஆகுனா, நம்ம அப்லோட் பண்ணும் போதே 4Kல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா 480 பிக்சல்ல தனியா ஒரு சங்க் பை சங்கா ஸ்டோர் ஆகும். 720லயும் அதே மாதிரிதான், 1080 பிக்சல்லையும் அதே மாதிரிதான் ஸ்டோர் ஆகும். ஃபைனலா ஸ்டோர் ஆகின அந்த சங்க்ஸோட பார்த்து என்னன்னா CDN URL-ஆ கிளைண்ட் சைடுக்கு அனுப்புவோம். CDN மூலம் வேர்ல்டு வைடு இருக்க யூசர்ஸ்க்கு டெலிவரி பண்ணலாம். இது பேக்அண்ட் சர்வர்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். CDN அண்ட் பேக்அண்ட் கனெக்ஷன். பேக்அண்ட் எல்லா யூசர்ஸ்க்கும் டைரக்டா வீடியோ சென்ட் பண்ணாது. அதுக்கு பதிலா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் யூஸ் பண்ணோம். பேக்அண்ட் வீடியோவை CDN சர்வருக்கு புஷ் பண்ணோம். யூசர்ஸ் நியரஸ்ட் சர்வர்ல இருந்து வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு லாங்கஸ்ட் சர்வர்ல இருந்து நம்ம ஒரு வீடியோவோ ஆடியோவோ பிளே பண்ணி பார்க்கணும்னா ஃபெச்சிங் ப்ராசஸ் டைம் ரொம்ப டிலே ஆகும்.
நியரஸ்ட் சர்வர்ல இருந்து நம்ம ஃபெச் பண்றது ஈஸியா நடக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா, நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம். அந்த ஷாப் வந்து நம்ம இருக்கிற லொகேஷனை விட ரொம்ப லாங்கஸ்ட் லொகேஷன்ல இருந்துச்சுன்னா டெலிவரி பர்சன் எடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்கும் போது ரொம்ப டைம் டிலே ஆகலாம். நமக்கு நியர்பை இருக்கிற லொகேஷன் ஷாப்போட லொகேஷன்ல போட்டா டெலிவரி பர்சன் சீக்கிரமா நமக்கு அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாரு. சேம் ப்ராசஸ் தான் இந்த சிடிஎன்லயும் நடக்கும். நியர்பை இருக்கிற சிடிஎன் சர்வர்ஸ்ல ஒரு கேட்சியா நம்ம அனுப்புற வீடியோஸ் அண்ட் ஆடியோ ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபெச்சிங்க்கு ஈஸியா இருக்கும். இதனால பஃபரிங் டைம் குறையலாம், ஸ்பீட் அதிகரிக்கும், சர்வர் லோட் குறையும். ரியல் எக்ஸாம்பிள், நெட்ஃபிளிக்ஸே ஓன் சிடிஎன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. வேர்ல்ட் வைட் ஃபாஸ்ட் ஸ்ட்ரீமிங்கோசரம் அவங்க ஓனா ஒரு சிடிஎன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். டேட்டாபேஸ் இன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப்ஸான டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா PostgreSQL, MySQL மாதிரி டேட்டாபேஸ்லாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல வரும். இதுல நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸா டேபிள் ஃபார்மேட்ல நம்ம டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். யூசர் டீடைல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ், பில்லிங் டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்ல MongoDB வரும். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோ மெட்டா டேட்டா, கமெண்ட்ஸ், லைக் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம்னா யூசர்ஸோட டீடைல்ஸ் எப்பயுமே மாறாது. எக்ஸாம்பிள், நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா மேண்டிட்டரியா கொடுப்பாங்க. அதே மாதிரி மெட்டா டேட்டால வந்து சாங்ஸுக்கு ஒரு மாதிரி மெட்டா டேட்டா இருக்கும், வீடியோஸ்க்கு ஒரு மாதிரி மெட்டா டேட்டா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமாஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் மாறலாம். அதனால தான் நம்ம MongoDB சூஸ் பண்ணியிருக்கோம். அனதர் டேட்டாபேஸ் ஒன்று இருக்கு. இதுல இன் மெமரி கேட்ச்னு ஒரு டேட்டாபேஸ். இதுல வந்து ரெடிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு டெம்பரரியா டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். அதாவது நம்மளோட ரேம்லே நம்ம லோக்கல் சிஸ்டம்ல ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணி ப்ளே பண்ற மாதிரி தான் இந்த ரெடிஸ் வந்து நமக்கு இங்கே ப்ளே பண்ணும். சிம்பிளா சொன்னா டிஃப்ரெண்ட் டேட்டாக்கு டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணாதான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹிடன் பவர் பிகைன் ஸ்ட்ரீமிங். யூசர்ஸ்க்கு வீடியோ ஸ்மூத்தா பிளே ஆகிறது மட்டும்தான் தெரியும். பட் பேக்ரவுண்ட்ல பேக் அண்ட் பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாது. இட் ஹேண்டில்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி, ஸ்பீட், இது எல்லாமே ஹேண்டில் பண்ணும். பேக் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சிங், சிடிஎன், கேட்சிங், செக்யூரிட்டி, எவ்ரிதிங்கை மேனேஜ் பண்ணும். சிம்பிளா சொன்னா எவ்ரி ஸ்மூத் ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேக் அண்ட் இன்ஜினியரிங் சக்சஸ் தான். தேங்க்யூ. சரி, ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம பேக் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ எப்படி நடக்குது, பேக் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு வரலாம், டெவலப்பர்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் ரியல் டைமில் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் எவ்ரிதிங் மேனுவலாக கோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபையாக கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ChatGPT, Claude, GitHub Copilot, Cursor, எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் டெவலப்பர்ஸ்க்கு கோட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணவும், ஏபிஐஸை ஆப்டிமைஸ் பண்ணவும், ஈவன் லைவில் டிப்ளாய்மெண்ட் பண்ணுற வரைக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஓகே கைஸ், நான் இந்த ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ராம்ப்ட் என்னன்னு சொல்லி ஏஐ டீம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டெப்தரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலுமே நான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுக்குறேன். ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏஐ ஏஜென்ட்டுக்கு கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த ப்ராம்ப்டில் நான் டெக்ஸ்டெக் என்னன்னு சொல்லி ஏஐக்கு டிஃபைன் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன லாங்குவேஜஸில் கோட் பண்ண போகிறேன், என்ன டிபி யூஸ் பண்ண போகிறேன், எந்த மாதிரியான பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு போகிறேன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ப்ளஸ் ப்ராஜெக்டோட ஹோல் ஸ்ட்ரக்சருமே நான் கொடுத்துட்டேன். எதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ரன் ஆகணும்னு சொல்லி ஏஐக்கு டிஃபைன் பண்ணால் தான் கரெக்டான அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஓகே கைஸ், வாங்க இந்த ப்ராம்ப்டை வச்சு எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்டை காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த ஏஐ ஏஜென்ட்டில் காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி கோட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை ஏஐ ஏஜென்ட் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் படி கோட் பேஸ் ரெடி ஆக மினிமம் 5 to 10 minutes எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை ஏஐ ஏஜென்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு பிளான் டீட்டெயில் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்ரூவ் கொடுத்துக்கணும். நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டேன். இப்போ அப்ரூவ் கொடுக்குறேன்.
ஓகே கைஸ், நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு கோடு ரெடி ஆயிடுச்சு. ரன் பண்ணிடலாம். நான் இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்பிஎம் ரன் டேவ்ன்ற கமெண்ட்டை நான் கொடுக்குறேன். இந்த கமெண்ட் வந்து தான் நம்ம ப்ராஜெக்டில் ரன் பண்ணுற கமெண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ எரர் வருது. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற டிபெண்டன்சிஸில் அதோட மாடியூல்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கான கமெண்ட் வந்து npm install. ஓகே, எல்லாமே 97 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம npm ரன் டேவை கொடுப்போம். இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு இஎன்வி எரர் வரும். என்ன அப்படின்னா, என்னடா இஎன்வின்னு திடீர்னு ஏதோ ஒரு பேரை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இஎன்வி அப்படின்னா என்விரான்மெண்ட் நோட் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். அது வந்து என்ன அப்படின்னா, இஎன்வி ஃபைல்னா ப்ராஜெக்டோட சீக்ரெட் செட்டிங் எல்லாம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ் யூஆர்எல், சீக்ரெட் கீ, ஏபிஐ கீ, போர்ட் நம்பர், இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான ஒரு எல்லா இதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் இதாகும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு நிமிஷம். ஆஃப்டர் ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே சர்வர் ரன் ஆகிடுச்சு. போர்ட் நம்பர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு இன்ஸ்டாலே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம போக போகிறது கோ டு போஸ்ட்மேன். ஓகே கைஸ், சந்தோஷ் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராஜெக்டை போஸ்ட்மேனில் ஏபிஎஸ் எல்லாம் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டோம். போஸ்ட்மேன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏபிஐ டெஸ்டிங் டூல்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் இல்லாமல் பேக் எண்ட் ஏபிஐஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குற ஒரு ஏரியா தான். இந்த போஸ்ட்மேனில் நம்ம கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட், டெலீட் மெத்தட் மாதிரி ஒரு ஆல் ஓவர் க்ரெட் ஏபிஎஸை இங்கே ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்டில் இருக்க ஹெல்த் ஏபிஐ வந்து ரன் பண்ணி பார்த்துருவோம். ஹெல்த் ஏபிஐங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட் என்ன ஹெல்த் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஏபிஐ தான். இப்போ ஹெல்த் ஏபிஐக்கான எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நான் இந்த ஏபிஐயை ரன் பண்ணி பார்த்துறேன். நமக்கு ஸ்டேட்டஸ் ஹெல்தின்னு சொல்லிட்டு 200 ஓகே சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெஜிஸ்டருக்கான எண்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்தாச்சு. ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ண தேவையான டீட்டெயில்ஸும், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அவர் என்ன பிளானில் உள்ள வராரு, ஸோ எல்லாமே நான் வந்து பேலோடில் கொடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு 201 அதாவது ஒரு யூசர் கிரியேட் ஆகிட்டாருன்னு ஒரு சக்ஸஸ் கோடும் வந்துருச்சு. சக்ஸஸ் மெசேஜாக யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மெசேஜும் நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் ஆன யூசரை ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம லாகின் ஏபிஐ வந்துட்டோம். இதில் இதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண யூசர், அதாவது டாம் யூசரோட இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து இந்த ஏபிஐயை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நமக்கு இதுலேயுமே ஸ்டேட்டஸ் கோட் 200 லாகின் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற ஒரு சக்ஸஸ் மெசேஜ் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பேசிக்கான ஏபிஎஸை மட்டும்தான் போஸ்ட்மேனில் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரண்ட் எண்டோட ஏபிஐ இன்டகிரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அப்லோட் ஏபிஐ அண்ட் ஸ்ட்ரீமிங் மாடியூல்ஸ் இதெல்லாமே ஓவராலாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், இதெல்லாம் எண்ட் டு எண்ட் ஃப்ளோவில் ஏபிஎஸ் கனெக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.